ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது 2வது சந்திர கிரகணம் பற்றின முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன தேதியில் வருது, எந்த நேரத்தில் வருது, அது உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சாப்பிட்லாமா, கத்தி வச்சு காய்கறினா கட் பண்ணலாமா, தூங்கலாமா, இது மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரெக்னன்சி லேடிஸ்க்கான டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்திற்கான 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 28 அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை தான் நடக்க இருக்குது. இந்த ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பகலில் தான் ஏற்படுது. பொதுவாக சந்திர கிரகணம் பகலில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியாது. ஏன்னா பகலில் சந்திர நிலாவை நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்பட்டுச்சுன்னா இரவு நேரத்தில் நம்மளால் சூரியன் பார்க்க முடியாது. அதனால இரவு நேரத்துலேயும் நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த வருஷத்துக்கான இந்த 2வது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா இது பகல் நேரத்தில் ஏற்படுறதுனால இந்தியாவில் தெரியாது. ஆனால் கிரகணம் அப்படிங்கிறது நடக்கும், ஆனால் இந்தியாவில் பார்க்க முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிறது. இது வேறு நாடுகளில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா இது மாதிரியான நாடுகளில் வந்து தெரியும். இந்தியாவில் தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது நடைபெறக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அது 28 காலை 6:53 ஸ்டார்ட் ஆகி 12:31 மதியம் வரைக்குமே நீடிக்குது. கிட்டத்தட்ட இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 5:30 மணி நேரம் வரைக்கும் இது கிரகணம் அப்படிங்கிறது நீடிச்சு இருக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் கேட்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த கிரகணத்தப்போ நான் வந்து ஷார்ப்பான வெப்பன்ஸ் இது எதுவும் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே காய்கறி கட் பண்ணலாமா, இல்லை அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிடலாமா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் கட் பண்ணலாம். இந்த வருஷத்தில் நம்மளுக்கு இது வந்து இந்தியாவில் தெரியாது. அதனால் பெரிதளவில் தாக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் கிரகணத்தப்போ கர்ப்பிணிப்பெண் வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. அவங்களோட நம்பிக்கைக்காக தான் நான் வந்து ஷார்ப்பான வெப்பன்ஸ் எதுவும் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். மற்றபடி நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான கேட்டகரிஸாக இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய டைமில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி கிரகணத்தப்போ தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், சாப்பிட்லாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து காலையில் வெளியில் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக போகலாம். இந்த கிரகணத்தப்போ நீங்கள் தாராளமாக போகலாம். கிரகணம் கிட்டத்தட்ட 5:30 மணி நேரம் வரைக்கும் நடக்குது. உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 9:45 இதோடைய உச்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைம்லேயும் கொஞ்சம் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது தான். பட் வெளியில் போனால் உடனே குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும், உங்களுக்கும் ஏதாவது ஆகிடும் அப்படின்னா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு திங்க் பண்ண வேண்டாம். கிரகண சமயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக பயத்தோடு இருக்கிறது நல்லது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அவங்களுடைய ஸ்லோகம் சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், ஓம் முருகான் சொல்லுங்கள், ஓம் சரவண பவ, என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஸ்லோகத்தை வந்துட்டும் நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. பயப்படுறவங்க மட்டும். இதுதான் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன். இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இன்னும் 3 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 26, 27, 28 கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதனால எல்லாருமே கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க.